சில செய்திகளை உங்களுக்கு இது எங்கள் கட்சியை பற்றி செய்திகள், என்னுடைய கட்சியை பற்றி செய்திகளை நீங்கள் பலமுறை கேள்வி கேட்டிருக்கின்றீர்கள். நானும் பதில் சொல்லியிருக்கிறேன். இந்த வகையிலே தருமபுரியில் ஒரு கூட்டத்தில் அன்புமணி பேசியது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நானும் பார்த்தேன், நாடும் பார்த்தது. நான் என்ன குற்றம் செய்தேன், ஏன் எனக்கு இந்த பதவி நீக்கம் அல்லது பதவி இறக்கம் என்று அன்புமணி சொல்லியிருக்கிறார். இது முழுக்க முழுக்க மக்களையும் கட்சிக்காரர்களையும் திசை திருப்பும் முயற்சியாகும். தான் செய்த தவறுகளை மறைத்து மக்களிடமும் கட்சிக்காரர்களிடமும் அனுதாபம் பெற முயற்சித்திருக்கிறார். இருப்பினும் அதற்குண்டான விளக்கத்தையும் பதிலையும் அளிப்பது எனது கடமையாகும். அன்றே அந்த மண்டபத்தில், KRS மண்டபத்தில் நீங்கள் கேள்வி கேட்டீர்கள், இதே கேள்வியை கேட்டீர்கள். அதற்கு வியாழக்கிழமை பதில் சொல்லுகிறேன் என்று சொன்னேன். இன்று பதில் சொல்லுகிறேன். இனிப்பை தவிர்த்து, இனிப்பு ஸ்வீட், இனிப்பை தவிர்த்து கசப்பான வார்த்தைகளை கொண்ட மருந்தைதான் பரிதாக கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சொல்லப்போனால் தவறு செய்தது அன்புமணி அல்ல. அன்புமணியை 35 வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி 35 வயதில் மத்திய கேபினட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்துவிட்டேன். என்ன தவறு செய்தேன் என கேள்வி கேட்டு என்னை குற்றவாளியாக மக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்களிடமும் அடையாளம் காட்டி அனுதாபத்தை பெற முயற்சிக்கிறார். நாம் அதற்கு பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும். அன்புமணிதான் தவறு செய்தவர். தவறான ஆட்டத்தை துவக்கி முதலில் அடித்து ஆட ஆரம்பித்தது அன்புமணிதான். ஏதோ நான் போகிற போக்கில் சும்மா சொல்லிவிட்டு போகவில்லை. ஆதாரத்தோடு இன்று ஒளிவு மறைவின்றி நடந்ததை அப்படியே வெளிப்படுத்துகின்றேன். பாண்டி பொதுக்குழுவில் என்ன நடந்தது நீங்களும் வந்திருந்தீர்கள். வந்தீர்களா இல்லையா? வந்தீர்கள். உலகமே பார்த்து அதிர்ந்தது. ஒட்டுமொத்த பொதுக்குழு
ஒட்டுமொத்த பொதுக்குழு கூட்டமும் ஊடக நண்பர்களாகிய நீங்களும் சேர்ந்து அதிர்ச்சிக்குள்ளானீர்கள். மேடை நாகரிகமும் அல்லது சபை நாகரிகமும் எதையும் கடைபிடிக்காமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என பொது வெளியில் அநாகரிகமாக நடந்து கொண்டது யார்? நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டேன். முகுந்தனை இளைஞரணி செயலாளர் என்று வீட்டில் எனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்புமணிக்கு உதவியாகவும் இருக்க முகுந்தனை நியமனம் செய்தேன். சுவற்றில் வீசிய பந்து திரும்புவது போல உடனே மேடையிலேயே மறுப்பு தெரிவித்தது சரியான செயலா? மேடை நாகரிகம் கருதாமல் அனைவரின் முன்பும் காலை ஆட்டிக் கொண்டிருந்தது சரியான செயலா? மைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக டேபிளில் வீசியது சரியான செயலா? நான் அனையூரில் அலுவலகம் திறந்திருக்கிறேன், நீங்கள் அங்க வந்து இனி என்னை பார்க்கலாம் என்பது சரியான செயலா? தொடர்புக்கு தொலைபேசி எண்ணையும் கொடுத்தது சரியான செயலா? 4 சுவற்றுக்குள் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை நடுவீதிக்கு கொண்டு வந்தது யார்? அழகான ஆளுயர கண்ணாடி என்ற கட்சியை ஒரே நொடியில் உடைத்து நொறுக்கியது யார்? கட்சியை ஒரு நொடியில் உடைத்ததை உலகம் முழுவதும் உள்ள ஆண்டோர்களும் சான்றோர்களும் அறிவாளிகளும் அரசியல் ஆளுமைகளும் எதிர்கட்சிகளும் ஊடக நண்பர்களும் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். அன்புமணி இன்னும் பக்குவப்படவில்லையே என்று பெரிதும் வருந்தினார்கள். கடந்த 45 ஆண்டுகளாக இந்த இயக்கத்தை சங்கம் கட்சி அண்ணா சொன்னது போல தலைமை, கண்ணியம், கட்டுப்பாடோடு நடத்தி வந்தேன். அதற்கு ஒரு களங்கத்தை அன்புமணி ஏற்படுத்திவிட்டார். கடந்த காலங்களில் நான் அடைந்த அவமானங்களும் அவலங்களும் ஏற்றி பேசி ஏவனும் எள்ளி நகையாளர்களும் ஈட்டி போன்ற இழி சொற்களையும் இந்த ஊமை சனங்களுக்காக எளிதில் கடந்து வந்துவிட்டேன். ஆனால் இன்று எதிர்பாராத நிலையில் வளர்த்தகனாவே மார்பில் வீறு கொண்டு இடித்ததில் நான் நிலை குறைந்து போய்விட்டேன். ஆனால் ஒன்று, இதையும் நான் வெற்றியோடு கலந்து செல்வேன். அன்புமணி தொடர்ந்து கட்சி வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்து பல தவறுகளை செய்து வந்தார். நிறைய சொல்லணும், ஆனால் உள்ளவர்கிட்ட தான் சொல்றேன். உதாரணத்துக்கு தமிழ் குமரனை இயக்க வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம்
என்று முடிவு செய்யப்பட்டது. தமிழ்குமரன் உங்களுக்கு தெரியும், திரைத்துறையிலே இருக்கிறவர், ஜி.கே.மணியினுடைய பிள்ளை. அவருக்கு இருந்த சினிமா உலக நட்போடும் விளம்பரமும் பொருளாதாரமும் இயக்கத்திற்கு பயன்பட்டு இயக்கம் வளரும் என்ற முடிவுக்கு தடையாக நின்று அதை நிராகரித்தார். அவரை நியமனம் செய்து நியமன கடிதத்தை கொடுக்கிறேன், கொடுத்து அந்த வாசல்படியை தாண்டவில்லை. அவர் ஃபோன் பண்ணி, அண்ணா உங்கள்கிட்ட ஆசிர் வரணும், நீ உடனே ராஜினாமா செய், அதை கழிச்சு போடும், உடனே பார்க்கணும்னா பார்க்க முடியாது. அப்போ நான் சொன்னேன், நீ இருப்பா, நீ உடனே கிடைக்கும் போகணும், அது தெருவில் வீசலாம் இல்லை, எது பார்ப்போம், பேசி பார்ப்போம்னு 2 மாதம் பொறுப்பை சொன்னேன். அதன் பிறகு தொல்லை தாங்கவில்லை. மற்றும் ஒரு பொதுக்குழு இங்கே சங்கமத்தில் வர நம்ம இருந்துட்டேன், உட்காரு மீதிங் கேட்டு போகிறேன். நடந்தது 2 மாதம் நீ ராஜினாமா பண்ணாதேன்னு தமிழ்குமரன்கிட்ட சொன்னேன். இங்கே ஒரு பொதுக்குழு நடந்தது சங்கமத்தில். அந்த பொதுக்குழுவுக்கு அவரும் அவருடைய மனைவியும் குழந்தைகளும் புதுச்சேரி உணவு விடுதியிலே இரவே வந்து தங்கிவிட்டார்கள். எனக்கு காலையில் 7:30 மணிக்கு பல் தொலைகிட்டு இருந்தேன். அப்போ அன்புமணி ஃபோன் செய்து, தமிழ்குமரன் அந்த கூட்டத்திற்கு வரக்கூடாது, தமிழ்குமரன் அந்த பொதுக்குழுவுக்கு வரக்கூடாது, இப்படி என்னிடம் சொல்ல. எதிர் வரிசையில் மேடையெல்லாம் நம்ம கூட போதும், எதிர் வரிசையில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் நான் அதை அவரிடம் சொல்ல, அந்த குடும்பத்தோடு வந்த அவர் எவ்வளவு கலகி இருப்பார், கண்ணீர் வெடித்திருப்பார், அவமானப்பட்டிருப்பார் என்றது உங்களுடைய விமர்சனத்திற்கு விட்டு விடுகிறேன். ஆக அதன் பிறகு 2 மாதம் கழிச்சு தான் சரி பெரிய ராஜினாமா கொடுத்துட்டு வந்துருப்பா அப்படின்னு சொன்னேன். அது வரைக்கும் பார்க்கவே இல்லை. 2 மாதம் கொடுத்து ராஜினாமா பண்ணிட்டார். இது ஒரு அதே செயல்தான் முகுந்தனுக்கும் நடந்தது. முகுந்தனுக்கும் மேடையிலே நடந்தது. நீங்கள் பார்த்தீர்கள். அதே மாதிரி தாய் என்னன்னு சொல்லுவாங்க, உங்க தாய் என்னன்னு சொல்றீங்க? கடவுள்னு சொல்லுங்க. ஐயா, இங்க பொங்கல் சமயத்துல இந்த பொங்கல் எல்லாரும் குடும்பத்தில் எல்லாரும் உட்காந்து இந்த முகந்தல் சமாச்சாரத்தை பேசினாங்க. அவர் பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க, ஏன்பா உன் 2வது மகளை போட்டிருந்தா நீ சும்மா இருப்பியா, பேசாம தான் இருந்திருப்பேன், அந்த பொறுப்பு அப்படின்னு சொன்னதான் அங்கே உட்காந்து பாட்டில் தூக்கி அம்மா மேலே அடித்தான்.
நல்ல வேலை அவங்க மேலே பல செலுத்தப்பட்டு எது சொன்னார் எல்லாம் சாம்பிள். கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டங்களில் யாருடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் ஏற்பதில்லை, வெளிப்படுத்த வாய்ப்பையும் அளிக்கவில்லை. எத்தனை பேர்? 19 பேர். 19 பேரையும் ஒருத்தர் ஏதாவது பேசினார்னா அல்லது உடனே பேசக்கூடாது. ஆனால் நான் கட்சி சங்கம் தொடங்கிய காலத்திலிருந்து என்ன சொல்லுவேன், ஒவ்வொரு கூட்டத்திலேயே செயற்குழுவாக இருந்தாலும் பொதுக்குழுவாக இருந்தாலும் என்ன சொல்லுவேன் என்றால், என்னை விமர்சனங்கள் எல்லாம் தவறு இருந்தால் நான் திருத்திக் கொள்ளுங்கள், முதல் என்னை விமர்சனம் பண்ணுங்கள் என்று எந்த கட்சி தலைவரும் சொல்லிருக்க மாட்டார்கள். இதுவரை சொல்லவில்லை, சொல்லவும் மாட்டார்கள். ஆனால் நான் ஆரம்ப காலத்திலிருந்து என்னை விமர்சியுங்கள், என்னை விமர்சிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தால் கடிதம் மூலமாக எழுதுங்கள். அப்போ இந்த செல்போன்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் நான் கட்சியை வளர்த்தேன். அதே மாதிரி நிர்வாக குழுவில் யாரையும் ஒருத்தர் பேசினாரு, இன்னொன்று நான் அவர்களுக்கெல்லாம் இதை பேசுன்னு சொல்லி வர சொன்னேன்னு சொல்லணும். இதுவா நிர்வாக குழு, நீ இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க, என்ன பேச போகிறோம்? கட்சி வளர்ச்சி பற்றி தான். அப்படியே நான் சொன்னாலும் கூட கட்சி வளர்ச்சி இதை பற்றி பேசுகிறேன்னு தான் சொல்லியிருப்பேன். நான் ஒருத்தர் 19 பேர்கிட்ட ஒருத்தரோட பேசுகிறேன், ஒருத்தரோட நான் பேசுகிறேன். அதனால அப்பதான் நான் சொன்னேன் அந்த கூட்டத்தில், உனக்கு தலைமை பண்பு கொஞ்சம் கூட இல்லை. என்ன பண்பு? தலைமை பண்பு, ஆங்கிலத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்று சொல்வார். அது உனக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிடணும். அதாவது என்ன செய்யணும், ஒரு தலைவர் என்ன செய்யணும், ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையும் தாராளமாக சொல்லுங்கள். என்னை விமர்சனம் சொல்லலாம், தாராளமாக சொல்லுங்கள், நான் குறித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவருக்கும் 19 பேருக்கும் நான் பதில் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறோம். அதான் நிர்வாக. ஆனால் ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாரு, போட்டு கடிச்சு குதறிட்டார். அப்புறம் எல்லாருமே நமக்கு இருக்கு இந்த ஒம்பு, நமக்கு இருக்கு இந்த ஒம்பு. அவ்வளோதான். இதுதான் நிர்வாக குழுவுடைய லட்சணம். அப்புறம் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக தருமபுரி, சேலம் போன்ற மாவட்டங்களுக்கு நான் போயிட்டு வரலாமே போனேன். மனதாச்சு போய் தேர்தலுக்கு பிறகு போகலை. எனக்கும் ஒரு மனசு ஒரு மாதிரியாக இருந்தது. சரி, முதல்ல நான் கட்சியை வளர்த்த எனக்கு பிடித்த மாவட்டம் தருமபுரி, சேலம். சேலத்துக்காக தான் எனக்கு தலைமை நிலையத்தையும் வாங்கி கொடுத்தாங்க. ஆஃபீஸு சென்னையில் நாட்டுப்பட்டு நாய்க்கந்தூரில் ஆஃபீஸ் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. சரி, அங்கே போகலாமே அப்படின்ட்டு போகிறதுக்கு அங்கே இருக்கிற அவங்கள்ட்ட சொன்னேன், அவங்கள்ட்ட சொல்லி தகவல் சொன்னேன். அது சேலம் சொல்லி இந்த மாதிரி அங்கே போகிறேன். அங்கே அதுக்கு இதை கேளுங்க, பத்திரிகை நண்பர்களே, இதை கேளுங்க, கொஞ்சம் கூர்ந்து கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. போனால் அங்கே மைக்கை வச்சு பேசக்கூடாது. மைக்கை வச்சு பேசக்கூடாது. 200 பேருக்கு மேலே கூடக்கூடாது.
அந்த கூட்டத்தில். நானும் வருவேன். சரி, நான் சொன்னேன் வரட்டும். அவன்கிட்ட பேசலை, இன்னொருத்தர்கிட்ட சொன்னேன். நமக்கு நம்முடைய பத்திரிகை தொடர்பாளர்கிட்ட சொல்லி வரணும், வரட்டும். அவன் என்னை பார்க்க விரும்புகிறவள் நான் தங்கியிருக்கிற உணவிடத்திலே தான் வந்து பார்க்க வேண்டும். இத்தனை கட்டளைகள் யாருக்கு? யாருக்கு? நிறுவனருக்கு, இந்த கட்சியை ஆரம்பிச்சவனுக்கு. திருமண மண்டபம் கூடாது, தங்கியிருக்கும் அறையிலேயே இருந்து கொண்டு நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும். இதெல்லாம் ஆர்டர். நிறுவனருக்கு போட்ட ஆர்டர்ஸ். சந்திக்க வேண்டும் என கட்டளைகள் இடுவது போன்றவைகள் கட்சிக்கு தடையாக உள்ளது. நான் உங்களை கேட்கிறேன், யார் உழைத்து வளர்த்த கட்சி? யார் யாருக்கு கட்டளை இடுவது? 95,000 கிராமங்கள், 95 கிராமங்கள் இல்லை, 95,000 கிராமங்களுக்கு சோறு தண்ணீர் இல்லாமல் அத்தனை கிராமங்களுக்கு போய் வந்த கால்கள் எனக்கு கால்கள். அப்போ வண்டிகளே ஒன்றும் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பஸ்லேயே நின்று அப்படியே பஸ்ஸில் இடம் இருக்காது, அந்த இதை பிடிச்சின்னு அதையே அப்படியே தூக்கின்னு போகலாம். எங்கேயாவது ஒருத்தன் இறங்கினா பக்குவத்தை உட்காந்துருவேன். இப்படியெல்லாம் காடு மேடு வயல் வரப்பு இரவு நேரங்கள் ஒத்தைகளை பார்த்து ஒரு அறிக்கை இல்லாமல் குடிச்சிட்டு போவோம். ஒருத்தன் இப்படியெல்லாம் வளர்த்தணும். அதே மாதிரி மாவீரன் குருவை நிலநிலையில் இருக்கியின் குரு பிற நேரங்களில் கீழ்த்தரமாக நடத்திய விதம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இன்னும் பல. இதையெல்லாம் பார்த்தாதான் நிர்வாக குழுவிலேயே நேருக்கு நேராக அன்புமணிக்கு தலைமை பண்பு அறவே இல்லை என்று சொன்னேன் என்பது உண்மை. ஜெயராஜ் மாவட்ட செயலர் படிப்பார். ஒரு தொண்டன் எனக்கு எழுதிய கடிதத்தை அவர் படிப்பார். பாமக வரலாற்றில் பாண்டி பொதுக்குழு ஒரு கருப்பு நாள். அதை பார்த்த உலகம் முழுவதும் இருந்த வன்னியர்கள் கண்கலங்கினர், நொந்து நூலாகினர், வேதனையில் துடிதுடித்தனர். இப்படியும் நடக்குமா? நடந்த நிகழ்வு உண்மைதானா? யார் செய்தது சரி தவறு என நாம் பார்க்க தேவையில்லை. இதனால் ஏற்படும் ஒரு தொண்டன் எனக்கு அனுப்பிய கடிதத்தை உங்களுக்கு படிக்க சொல்றேன். இதனால் ஏற்படும் பின்விளைவுகள் தான் நம்மை கவலை கொள்ள செய்கிறது. 2 கோடி மக்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. தந்தை மகனுக்கு இடையில் யார் யாரிடம் தோற்பது என்பதுதான் கேள்வி. தந்தை எனும் ஆன்மா அங்கே கொலை செய்யப்பட்டது என்றே சொல்லலாம். இந்தியாவின் மிக மூத்த அரசியல் தலைவர் மருத்துவர் ராமதாஸ், பிரதமர் மோடி எவ்வளவு பெரிய புகழாரம். ஆனால் இன்று நடந்தது 100 மாடி கட்டிடத்தின் மேலே இருந்து ஐயா அவர்களை குப்புற கீழே தள்ளப்பட்ட நிலை. 2 கோடி வன்னியர்களும் அவமானத்தால் தலை குனிந்தார்கள். யாருக்காகவும் நாம் ஒரு பக்கம் நின்று வாதாடப் போவதில்லை. ஆனால் நமது பாரத கலாச்சாரம் சொல்லும் செய்திதான் என்ன? நமது இதிகாசங்களும் புராணங்களும் கூறுவது என்ன? முகலாயர்களின் கலாச்சாரம் வேறு. அவர்கள் கலாச்சாரத்தில் பதவிக்காக தந்தையையும் சகோதரனும் கொள்வது, சிறைப்பிடிப்பது ஏற்புடையது. பதவிக்காகவும் அதிகாரத்துக்காகவும் எதையும் வேண்டுமானாலும் செய்தார்கள். நமது கலாச்சாரம் வேறு. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. எடுத்துக்காட்டு 1 ராமன்.
2 பீஷ்மர், 3 பரசுராமன், 4 இந்திரஜித், 5 ராஜேந்திர சோழன். 1 ராமன் தந்தை சொல் கேட்டு 14 ஆண்டுகள் காடு போனார். 2 பீஷ்மர் தந்தைக்காக தன் சுகத்தை கைவிட்டு பிரம்மச்சாரியத்தை கடைசி வரை கடைபிடித்தார். 3 பரசுராமன் தந்தை சொல் கேட்டு தாயையே கொன்று மீட்டார். 4 இந்திரஜித் சாவது உறுதி என தெரிந்தும் ராமனோடு போரிட்டு தந்தைக்காக உயிர் துறந்தார். 5 ராஜேந்திர சோழன் தெற்காசியாவையே கட்டியாண்ட ராஜேந்திர சோழன் தளபதியாக இருந்து தந்தைக்கு பிறகே அரசனாக முடிசூட்டிக் கொண்டான். இப்படி எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் உள்ளன. தந்தை உருடன் இருக்கும் போது இழிவுபடுத்திய எத்தனையோ பேர் தந்தை இறந்த பிறகு இன்று ஒவ்வொரு நாளும் அதை எண்ணி அழுது கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் சூழ்நிலை காரணமாக தந்தைமார்களை காயப்படுத்தியவர்களை அது இனியும் தொடரக்கூடாது என்பதே நமது ஆதங்கம். சின்னையா அவர்களின் கவனத்திற்கு ஒரு சில தற்போது தமிழக அரசியல் களம் நமக்கு சாதகமாக உள்ளது. பல முனைகளில் நம்மின் தேவை மற்றவர்களுக்கு அதிகரித்துள்ளது. தொடர் தோல்விகளை சந்தித்து வந்த நாம் நமக்கு நாமே குழிபறித்துக் கொள்ளலாமா? பொதுக்குழுவில் உடனடியாக எதிர்வினையாற்றாமல் ஒரு நிமிடம் பொறுமை காத்து இருந்திருக்கலாமே. ஐயா சொல்லி ஒரு மாபெரும் இயக்கத்தை இருபெரும் கூறுகளாக தைலாபுரம் பனையூர் என்று வெற்றி பிளந்து விட்டீர்களே. ஏழு கட்சிக்காக உயிர் துறந்த 21 ஆண்மக்கள் இந்த பிளவை ஏற்றுக்கொள்ளுமா? இதுவரையிலும் அடி உதை சிறை சித்திரவதை உறுப்புகள் உடைமைகள் என்ற லட்சக்கணக்கான தொண்டர்களின் இழப்பிற்கு இதுதான் பரிசா? வந்துட்டான் மீடியாவில் வந்துட்டான். மீடியாவில் வந்துட்டான். பழக்கத்தைய ஒரு பதிவு போட்டிருந்தாரு. என்கிட்டையும் பேசினாரு. அவன் பேசினேன், அவர் பேசுறது நானே பேசுறேன். நான் போய் பார்க்கட்டுமான்னாரு. பார்க்கணும். அவர் என்ன பதிவு நீ உங்க பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு படிப்பேன். தகப்பன் மகனும் முட்டிக்கொண்டாலும் எல்லா சொத்தும் அன்புமணிக்கு வருவது போல இந்த கட்சியும் அன்புமணியிடம் தான் வரவேண்டிய கட்சி. அவரும் நடத்த தகுதியானவர் தான். ஆகவே இது 4 நாள் கழித்து ஏன் சொல்லப்படாமல் அமித்ஷா வருகிற நாளை குறித்து சொல்லப்பட்டதென்றால் இதுதான் எங்களுடைய செய்தி. உன் பின்னால் திரிகிறோம் என்று நினைக்காதே. உன்னுடைய அதிகாரத்திற்காக உன் பின்னால் தெரியவில்லை. எப்பொழுதும் திமுக அதிமுகவோடு மாறி மாறி கூட்டணி வைத்திருக்கின்றீர்கள். அதிமுகவிடம் கூட்டணி வைக்க வேண்டும் என்று பெரும்பாலும் இருந்திருக்கிறார்கள். அதனால அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து கொள்கிறோம், அவர்களோடு இடங்களை பகிர்ந்து கொள்கிறோம், எல்லாவற்றையும் அவர்களோடு பேசிக்கொள்கிறோம். நீயும் சேர்ந்தால்தான் எங்களோடு சேர்ந்து பக்கத்திலேயே உட்கார்ந்து கொள் என்பதுதான் அவர் அறிவித்த செய்தியின் நோக்கம். அன்புமணி ரொம்ப சார்புடைய சில செய்திகளை உங்களுக்கு இது எங்கள் கட்சியை பற்றி செய்திகள், என்னுடைய கட்சியை பற்றி செய்திகளை நீங்கள் பலமுறை கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். நானும் பதில் சொல்லியிருக்கிறேன். இந்த வகையில் தருமபுரியில் ஒரு கூட்டத்தில் அன்புமணி பேசியது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நானும் பார்த்தேன்.
நாடும் பார்த்தது. நான் என்ன குற்றம் செய்தேன், ஏன் எனக்கு இந்த பதவி நீக்கம் அல்லது பதவி இறக்கம் என்று அன்புமணி சொல்லியிருக்கிறார். இது முழுக்க முழுக்க மக்களையும் கட்சிக்காரர்களையும் திசை திருப்பும் முயற்சியாகும். தான் செய்த தவறுகளை மறைத்து மக்களிடமும் கட்சிக்காரர்களிடமும் அனுதாபம் பெற முயற்சித்திருக்கிறார். இருப்பினும் அதற்குண்டான விளக்கத்தையும் பதிலையும் அளிப்பது எனது கடமையாகும். அன்று அந்த மண்டபத்தில் KRS மண்டபத்தில் நீங்கள் கேள்வி கேட்டீர்கள், இதே கேள்வியை கேட்டீர்கள். அதற்கு வியாழக்கிழமை பதில் சொல்லுகிறேன் என்று சொன்னேன். சரியா? என்று பதில் சொல்லுகிறேன். இனிப்பை தவிர்த்து, இனிப்பு ஸ்வீட், இனிப்பை தவிர்த்து கசப்பான வார்த்தைகளை கொண்ட மருந்தைதான் பதிலாக கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சொல்லப்போனால் தவறு செய்தது அன்புமணி அல்ல. அன்புமணியை 35 வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி 35 வயதில் மத்திய கேபினட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்துவிட்டேன். என்ன தவறு செய்தேன் என கேள்வி கேட்டு என்னை குற்றவாளியாக மக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்களிடமும் அடையாளம் காட்டி அனுதாபத்தை பெற முயற்சிக்கிறார். நான் அதற்கு பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும். அன்புமணிதான் தவறு செய்தவர். தவறான ஆட்டத்தை